பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு 12வது செய்தியாக ஒரே ஒரு காரியம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தால் நீங்களும் இதே வருதேன்னு பார்ப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். உங்கள் வேதாத்தை மறுபடியும் அடிப்படை வசனத்துக்கு திருப்புங்க. ஆதியாகமம் 38:26. இந்த வசனத்தை ஏன் உங்களுக்கு பிரசங்கித்து வரேன்னா, ஒரு அம்மா என்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க, ஐயோ என்னை என் வீட்டில் யாருமே புரிஞ்சுக்கல பிரதர், நான் எதை செய்தாலும் தப்பாக தான் பார்க்குறாங்க. அநேகர் என்கிட்ட கேட்குறதில்ல, அவங்க மனசுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு என்கூட பேசுகிறதில்ல, என்னை நினைக்கிறதில்ல, ஒருவேளை வெறுப்பாக பார்க்குறாங்க. ஐயோ என்னையும் புரிந்து கொள்ள நாள் வருமா அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு தான் இதை சொல்லி வரேன். இங்கே வாசிக்கும்போது ஆதியாகமம் 38:26 ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையை எல்லாம் தேடி எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுத்துக்கோங்க. ஏன்னா சில வார்த்தைகள் மனிதன் அப்படியே அப்படி வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பெண்ணுக்கு அந்த வார்த்தை, இந்த வார்த்தை ஆதியாகமத்தில் என்னை தொட்டது. ஏன்னா யூதா சொல்கிறான், சில பொருட்களை பார்த்துட்டு ஒரு பெண்ணை பார்த்து சொல்கிறான், என்னிலும் அவள் நீதி உள்ளவள், என் மகனை கொடாமல் போனேனேன்னு வருத்தப்படுறானே. அந்த அளவுக்கு அவன் ஏன் அவளை புரிஞ்சு கொள்ளாத காரணம். உங்கள் வேதத்தை எல்லாம் திருப்பி எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா 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 சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா 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 நம்ம தாதி பிதாவில் திருப்பாடு இவர் அனுகுல இவர் மனுவில இவர் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா 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 கிருபை ஒன்று செய்ய ரிவர் நம்மதாய ரிவர் பரமதாய ரிவர் சமாதானம் இயேசு கிறிஸ்து இவதா மோட்ச பள்ளி காட்டி நாரி நிலை நாட்டி நாரி மூடி சுட்டி நாரி சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா 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 சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவதா எல்லாம் எடுத்திருப்பீங்க. ஆதியாகமம் 38 நீங்கள் முதல் வசனத்திலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் சொல்ல போகிறேன். இப்போ வாசிக்காங்க முழுசும் சொல்லி முடிக்க முடியாது, குறிப்பாக உங்களுக்கு அறிஞ்சுக்கிற காய்ச்சல். ஆதியாகமம் 38:1 வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். அங்கே யூதா சூவா என்னும் பேருள்ள ஒரு கானானியனுடைய குமாரத்தியை கண்டு
அவளை விவாகம் பண்ணி அவளோடு சேர்ந்தான். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான். பாருங்க, வேதத்தில் எப்படியெல்லாம் பேர் இருக்கு பாருங்க. ஒரு மகனுக்கு பேர் என்னது? ஏர். நம்ம ஊர்ல ஏர்னா என்னது? உழுகிற கலப்பை அப்படிமோ. எனக்கு அன்பால ஏர் என்று பெயரிட்டான். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு ஓனான்னு பேர் வச்சானா. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு குமாரனை அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டான். ஆக மொத்தம் 3 பிள்ளைகளை பெற்றான். இந்த யூதா என்ன பண்ண? வாசிங்க. 3 பிள்ளை. அவன் கெசீபில் இருந்தான். யூதா தன்னுடைய மூத்த மகனுக்கு ஏர் என்பவனுக்கு தாமார் என்கிற ஒரு பேருள்ள ஒரு பெண்ணை கொண்டான். என்ன அர்த்தம்? விவாகம் பண்ணி வச்சான். ஏன்னா தகப்பனுடைய கடமை எது? அன்ன வஸ்திர விவாகம் கடமை உண்டு. ஆகையினால மூத்த மகனுக்கு திருமணம் பண்ணான். மூத்த மகன் பேர் என்னது? ஏர். இவனுக்கு பெண் பேர் என்னது? தாமார். ஏன்னா வேதத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கல்யாணங்களையும் எழுதி வச்சிருக்கு. ஆதாம் ஏவாளுக்கும் கல்யாணம். நம்ம வீடுகளையும் கல்யாணம் நடக்கும்போது கல்யாண பாட்டு பாடுறோம். ஆதியில் ஒரு கல்யாணம், அது ஏதேனில் நடந்த கல்யாணத்தை தான் சொல்கிறோம். இங்கே தாமார் என்கிற பெண்ணை தன் மகனாகிய ஏருக்கு கொண்டான். யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்தது. அது மட்டுமல்ல, இந்த பகல்ல ஒருத்த 3வது ஆள் யாரு? ஒரு வேதத்தில் பார்க்கிற லூக்கா 15 இளைய குமாரன். இங்க யாரு? மூத்த குமாரன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாய் இருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார். ஆண்டவர் அழிப்பாரா? சில நேரம் பொல்லா பிறந்த என்னதான் செய்யற, அவனை திருத்த முடியும்னா. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இறக்கம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்ணுக்கு கண்கிற நீதி. அதனால கர்த்தர் அவனை அடித்தார். சரி, அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி நீ உன் தமையன் மனைவியை சேர்ந்து. ஏன்னா அண்ணன் செத்து போயிட்டான்டா, அப்படி சொன்னா தான் உங்களுக்கு புரியும். அண்ணன் செத்து போயிட்டான். ஆகையினால அந்த பெண்ணு தனியா இருக்கா, சின்ன பொண்ணு தான். ஆகையினால நீ அவளை சேரு, அவளுடைய சுதந்திரத்தை நீ சந்தானம் உண்டாக்கு. ஆகையினால உனக்கு இந்த பெண்ணை தாரேன்னு சொல்லி ஓனானுக்கு கொடுத்தான். இவன் என்ன பண்ணுனா? வாசிங்க. அந்த சந்ததி தன் சந்ததியா இராது என்று ஓனான். அவனுக்கு என்னதான் இருந்தாலும் அண்ணன் வேற தம்பி வேற. நம்ம நாட்டு சொல்ல முடியல, தாயா பிள்ளையா இருந்தாலும் வாய் வயிறும் வேற. ஆகையினால அண்ணன் அது சந்ததி எனக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்தான்? தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான். அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதது. நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து விடுதலை பெறணும். இதை ஒருவேளை உங்களுக்கு என்னடா பிரசங்கிக்கிறார் நினைப்பீங்க. நான் சொல்லல, அங்கே வேதத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கார். தன் வித்து தரையில் என்ன செய்யக்கூடாது? விழவே கூடாது. இன்னைக்கு சிலர் அந்த தேவையற்ற பழக்கத்தினால தன் சரீரத்தில் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு. இவன் என்ன, அண்ணன் மனைவியாச்சே, அண்ணியாச்சே, உலகத்துக்கு ஒத்த மாதிரி சொன்னான். அந்த சந்தானம் இல்லாதனால அந்த வித்தை தரையில விட்டதுனால கர்த்தரின் பார்வைக்கு அது என்ன செஞ்சது? பொல்லாததா இருந்ததா அவனையும் அவர் அழித்து போட்டார். உடனே அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவை அவன் சகோதரர் செத்தது போல சாவான். இவனே ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டான். முன்ன 2 பேரும் செத்து போயிட்டான். அதனால இவனும் செத்தாலும் செத்துருவான். ஆகையினால இந்த பொண்ணை என்ன சொல்லினா, என் பையன் சின்ன பையனா இருக்கிறான், நீ போய் உங்க அம்மா வீட்டில் என்ன செய்ய, கொஞ்ச நாள் தங்கியிரு, பையன் கொஞ்சம் பெருசாகட்டும் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவளை கூப்பிடவே இல்லை. சரி, வாசிங்க. அநேக நாள் சென்ற பின்பு சூவாவின் குமாரத்தியாகிய மனைவி மரித்தாள். சரி, அம்மாவும் செத்து போயிட்டா. யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஓரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போனான். அப்படி போகும்போது திடீர்னு மனைவி செத்தவனுக்கு முட்டாள்தனமான எண்ணம் வந்துருச்சு. ஆகையினால அதை நீங்கள் தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. இங்கே யாராவது வேசி உண்டான்னு கேட்டான். ஒருத்தர் இல்லைன்னாங்க. ஆனால் ஆற்றுக்கரைக்கிட்ட மருமகளுக்கு சவர் செய்து வச்சுவோம், மாமன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாமனார். ஆகையினால இந்த பெண் என்ன பண்ணால் தன்னுடைய கைம்பெண்ணுக்குரிய வஸ்திரங்களை களைந்து விட்டு
நல்ல ஒரு ஆடையை உடுத்திட்டு உட்காந்துருந்தா கடைசியில் மருமகட்டையே வந்து கேட்டான், என்னோடு சயனிக்க வருகிறாயான். நான் சொல்லலை, பைபிளை படித்து பாருங்க இருக்குது. உடனே வந்ததுனா என்ன தருவேன்னு கேட்டான். அதுக்கு என்ன சொன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை தாரேன் அப்படின்னா. வாசிங்க. அதனால ஒண்ணும் இல்ல, தெரிஞ்சுக்கணும் இந்த சத்தியத்தை. அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மருமகள் என்று அறியாமல், தன் மருமகள் என்று அறியாமல், நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்று கேட்டான். அதற்கு அவள், நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றான். அதற்கு அவன், நான் மந்தையில் இருந்து ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவள், நீர் அதை அனுப்பும் அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள். நீ இப்போ வந்து போயிடுவ, ஆனா உடனே நான் எங்க தேடுறது? அதுக்கு வர்ற வரைக்கும் ஒரு அடைமானம் வச்சுட்டு போ, அப்புறம் இதை கொண்டாந்து கொடுத்துட்டு அதை திருப்பிட்டு போ. கொஞ்சம் யோசிங்க. யூதாவுக்கு மருமகன்னு கண்டுபிடிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் யோசனை. சரி, ஆடை முடிச்சிருக்குமோ, முகத்தை மூடியிருப்பா, முக்காடு ஓட்டிருப்பா, தெரியாது. சயனிக்கும் போதுமா முட்டாள்தனமாக இருந்தான், தெரியல. எனக்கு அன்பானே, அவளை கூட்டிகிட்டு போய் சேர்ந்துட்டு இவன் என்ன பண்ணா, வர்ற வரைக்கும் இந்த மெய்ப்பருக்குரிய அடையாளம் என்னது? ஆரம், கோல், முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம். இந்த மூடை கலட்டி கொடுத்துட்டு போயிட்டான். போய் அங்கே போய் சேர்ந்தவொடனே ஒரு வெள்ளாட்ட கடாவை அனுப்பி, எப்பா அவளுக்கு நான் இப்படி சொல்லிட்டு வந்தேன், அந்த ஆரத்தையும் கோலையும் முத்திரையும் மோதிரத்தையும் வாங்கிட்டு வரக்கு இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிட்டு வானா. ஆனால் அதுக்குள்ளே இவன் என்ன செஞ்சுட்டா, போயிட்டான். உடனே கொண்டாந்துட்டு இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் அப்படி கொண்டு போயிட்டான். அங்கே இவன் உடனே தன்னை தேத்திக்கிட்டான். சரி, நமக்கு இது வராமல், அவகீர்த்தி வராமல், அவ எதையா என்ன செஞ்சுட்டோம், வச்சுக்கிட்டு போட்டுன்னு விட்டாச்சு. வாசிங்க. அப்போ ஏறக்குறைய 3 மாதம் சென்ற பின்பு மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள். வேசித்தனத்தினால் கர்ப்பவதியானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது யூதா, அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான். பெரிய ஆளு நீதி சொல்றாரு பார்த்தீங்களா? எனக்கு அன்பானவர்களே, இவன் செய்த தவறு. ஆனா இவளுக்கு அந்த அறிவில் அந்த நேரத்தில் என்னன்னே உனக்கு தெரியல. மனுஷனை மோகம் வரும்போது எந்த மூளை வேலை செய்யாமல் போயிடுது. எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களில் பாருங்கள், பிதா, அதுக்காகத்தான் இயேசு இந்த பூமியில் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாது இருக்கிறார்களே. என்னன்னே தெரியல உனக்கு. எனக்கு அன்பான தெரியாம பண்ணி இப்போ சொல்கிறான், கொண்டு வாங்க அவளை. 3 மாதம் கழித்து தான் வெளியே தெரியும். எப்போவுமே கர்ப்பவதியானா உடனே கண்டுபிடிக்க முடியாது. 3 மாதம் கழிச்ச உடனே சொல்கிறாங்க, உன் மக கர்ப்பவதியாக இருக்கா, புருஷன் இல்லையில, அதான் இப்போ எப்படி ஆனா வேசித்தனம் பண்ணிட்டான்னு குற்றம் சொல்லிட்டாங்க. உடனே ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறார். அவளை வெளியே கொண்டு வாருங்கள், அவள் சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றார். அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது, உடனே எல்லாருமே அவளை வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவன் தன் மாமனிடத்துக்கு அந்த அடமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவும் இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ, இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ, இதற்கு ஏதும் பேரில்லை, ஏதும் பேரில்லை, இதற்கு காணுதே என்பா அன்பிலே, இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ,
என்னாலும் அறியாமோ, இதற்கிணை எதுவுமே இல்லை, இணை எதுவுமே இல்லை. அவர் நீதி செய்கிற தேவன் ஐயா. அதனாலதான் சங்கீதக்காரன் 119 164 சொல்றான், உமது நீதி நியாயங்களின் நித்தம் ஒரு நாளில் உம்மை 7 தரம் துதிக்கிறேன். 23ஆம் சங்கீதத்தில் சொன்னா, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துவார். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே பொறுமையுள்ளவராய் இருந்து உங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே நீதி செய்வார். அவர் நீதி செய்கிற தேவன். இவன் செஞ்ச அநியாயத்தை வெளியே வர வச்சார். அவர் பெரிய நியாயாதிபதி. வெளியே கொண்டு வாங்க, அவளை சுட்டரிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவன் மனசில் என்ன இருக்கும்? நீதானா பாரு, நீதானா? நான் படிக்கும்போது ஒரு நாவல் படித்தேன், ஹெஸ்டர் பிரின்ஸ்னு, நத்தானியல் ஹாத்தான், அமெரிக்கன் லிட்ரேச்சரில். ஒரு பெரிய ஒரு பெடஸ்டலில் நிற்கிற ஒரு பெரிய போதகன் அந்த ஊரில் ஒரு பெண்ணை கெடுத்துடுவான். அந்த பெண்ணுக்கு அந்த ஊர் சட்டப்படி தண்டனை என்னென்னா, அவள் இப்படி அடல்ட்ரி பண்ணி கமிட் பண்ணி குழந்தை பெற்றா தினம் ஒரு மேடை இருக்கும், அதில் நிற்கணும். போகிறவங்க வர்றவங்கெல்லாம் அவளை காரி துப்புவாங்க. அவள் அந்த பூசம், அதாவது அந்த தன்னுடைய நெஞ்சில் ஏ அப்படிங்கிற லெட்டரை எழுதி வச்சுருக்கணும், ஏ ஃபார் கமிட்டிங் அடல்ட்ரி. அவளை பார்க்கும்போது அவன் துப்பிட்டு போகணும். இவனும் அந்த இடத்துல பார்த்துட்டு போவான். ஆனால் இவன் செஞ்ச ஒரு நாள் தெரியாது. ஒரு நாள் அவள் தண்டிக்கப்பட போகும்போது, அவன் பேர் டிம்ஸ்டேல், அந்த போது இறங்கி வந்து, ஹெஸ்டர் நான் தான் ஐ ஆம் கமிட்டிங் அடல்ட்ரி, பட் யூ ஆர் பனிஷபிள் பர்சன். வந்து கண்ணீர் விட்டு அடைப்பான். ஏன்னா எந்த மனுஷனையும் உணர்த்து வைக்கிற தேவன், எந்த மனிதனையும் உணர்த்து வைப்பார். இந்த யூதாவுக்கு தான் கொடுத்ததை மறந்து, நான் செய்ததை மறந்து நான் நீதி சொல்கிறான். அவளை கொண்டு வாங்க, அவள் சுட்டரிக்கப்படணும். தான் மருமகளை ஏமாத்தினானே, 3வது மகன் பொய் சொன்னானே, அதை மறந்துட்டான். இப்போ சொன்னா வெளியே கொண்டு வா, அவளை சுட்டரிக்கப்படணும். அவன் சொன்னான், வெளியே கொண்டாட சுட்டரிக்க தான் இருக்கட்டும், முதல்ல இதை பார்க்க சொல்ல, அவரை வாசிங்க, இதை பார்க்க சொல்லு. அவன் வெளியே கொண்டு வந்த போது அவள் தன் மாமன் இடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி, இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கர்ப்பவதியானேன். இந்த முத்திரை மோதிரமும் அந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள். யூதா அவைகளை அந்த ஆரத்தை கோலை முத்திர மோதிரத்தை பார்த்தபோது, என்னிலும் அவள் நீதியுள்ளவள், அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடுக்காம போனேனே என்றான். அப்புறம் அவன் அவளை சேரவில்லை. அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, சில நேரங்களில் இப்படித்தான் நாம தப்பா புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் பொல்லாப்புன்னு முதல் மகன் அடிச்சார், இவனுக்கு விளங்கலை. 2வது மகன் செஞ்ச காரியமே இவனுக்கு தெரியலை. ஆனால் 3வது மகனை கொடுக்கணும் போது மட்டும் அதை போல செத்து போயிடான். என்ன காரணம்? சில நேரம் நமக்கு தெரியாது, தப்பான எண்ணம் கொண்டிருப்போம். இன்னைக்கு அநேகர் பாருங்க, பைபிளை படிக்கிறவங்களும் கூட இன்னைக்கு 4 நட்சத்திரம் பார்க்காம இருக்காங்களா? எனக்கு அன்பானவர்களே, நீ எந்த இடத்துல போனாலும் சரி, அவிசுவாசி வீட்டுக்கு போனால் கூட உன்னை விருந்து கலைச்சா எதையும் விசாரிக்காத. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்க. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனது இருந்தால் மனசாட்சி நிமித்தம் அங்க போன இது என்னது ஏது எதுக்கு எதையும் விசாரிக்காத. உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள், ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்தவனின் நிமித்தமும் மனசாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. மறந்துடாதீங்க. ஏன்னா
அப்படி ஒரு கால் ஒருத்தர் சொன்னால் செய்யாது. மற்றபடிக்கு எடுத்ததுக்கெல்லாம் தப்பாக நினச்சிக்கிட்டு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. கடையில் வாங்கினா கூட ஒன்றே விசாரிக்காதீங்க. அதே 10:25 பார்க்கிறோம். கடையில் விற்கப்படுகிற எதையும் வாங்கி பூசியுங்கள், வாங்கி நல்லா சாப்பிடுங்கப்பா. மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. அங்கே சொல்லுவோம், ஒருத்தன் தோசையில் விளக்கமாத்த வச்சு தேய்க்கிறாம்பா. அடே நேற்று வச்ச சாம்பாரில் ரசத்தாண்டி ஊதுறான். இதெல்லாம் விசாரிச்சேன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றையும் விசாரிக்காத. சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்வது யாரோ சொல்கிறத வச்சு செஞ்சிடக்கூடாது. அந்த காலத்தில் பழகி இருந்திருப்பாங்க. ஒருவேளை மூத்த மகன் செத்து போயிட்டான், 2வது மகன் செத்து போயிட்டான், இது எழுதப்படலை, 3வது பையனையும் கொடுத்தா அவனும் செத்து போயிடான்னு ஒருவேளை சொன்னாலும் சொல்லியிருப்பான். அதனால தான் இவன் ஒரு பையன் சொல்லிட்டான், என் பையன் பெரியவனால சின்ன பையனாக இருக்கான், நீ போய் அங்கே உட்காந்துரு. மனைவி செத்த உடனே இவனுக்கு அந்த மாம்சீக இச்சையில் கண்ணே தெரியலை, யார் என்னன்னு தெரியல. சரி, முக்காடிட்டு இருக்கும்போது தெரியல, தனித்து இருக்கும்போதுமா தெரியல. அவன் கையில் விட்டுட்டு போன கோல், ஆரம், முத்திரை, மோதிரத்தை திரும்ப அவன் அனுப்பும்போது அவன் மனசில் என்ன இருக்கும், ஆகா நாம் செய்த தவறு. வேதம் அதான் சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி தப்புவியும். தாவீதின் ஜெபம். அதனால தான் நம்ம பாடுறோம். நம்ம அநேக நேரங்களை பாடுவோம், என் ஜெப வேளை வாங்கிப்பே அப்போதெந்தோ மறப்பேன், பிதாவின் பாதம் பணிவே என்ன செய்யாவும் சொல்லுவே. எல்லாவு வேளை தேற்றினார், எல்லாத்மாலும் நீக்கினார், ஒத்தாசை பெற்று தேறினே, பிசாசை வென்று ஜெயித்தேன், ஒத்தாசை பெற்று தேறினே, பிசாசை வென்று ஜெயித்தேன். என் ஜெப வேளை வாங்கிப்பே ஆனந்த களிப்படைவேன், பிஸ்காவின் மேலே ஏறுவேன், விண்ணோட்ச வீட்டை நோக்குவேன், இத்தேகத்தை விட்டேகுவேன், விண்ணேற்றில் வாழ்வை பெறுவேன், பேரின்ப வீட்டில் வசிப்பேன், மாடாத கிரீடம் சூடுவேன், பேரின்ப வீட்டில் வசிப்பேன், மாடாத கிரீடம் சூடுவேன். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறாம தவறாக பேசுகிறாங்களா, உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்களே பேசுகிறீங்களா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் அவர்களுக்கும் ஒரு நாள் புரிய வைப்பார். இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள், பரவசம் அடைகிற நீங்கள், ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கு, தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு, ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் வர்றதுக்கு. ஏன்னா எங்கள் சபையை ஒரு நாள் எப்போமாவது வந்தால் வந்து பாருங்கள். 2 இடத்துல இருக்குது, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. 2 இடத்துலையுமே பார்வையற்ற மக்கள், நல்ல வேலையில் இருக்கிறவங்கள, சாலை ஓரங்களில் வீதிகளில் நிற்கிறவங்க, இவங்களை ஒரு நாள் கூட நான் சாப்பிடாம ஆலயத்துக்கு வந்துட்டு அனுப்புகிறதே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பார்வையற்ற மக்கள் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா காணிக்க கரண்ட்டு பில்லு ஓடுறது கூட கட்ட இருக்காது. ஆனால் கர்த்தர் நடத்துகிறார், 33 வருஷமாக நடத்துகிறார். எப்படி? தெருவில் போய் நின்று பிரசங்கிச்சு, அதில் யாராவது வந்து காணிக்கிறது, யார் வீட்டு கதவையும் தட்டுறதில்லை, அதை கொண்டு தொலைக்காட்சி விளையாட்டு அதுலேருந்து வர்ற பணத்தை எடுத்து இந்த மக்களுக்கு ஒரு சேவை செய்வதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். நீங்களும் ஒருவேளை இந்த ஊழியத்தை தாங்கி வரலாம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். பல ஆண்டுகளாக தாங்கி வர ஒவ்வொரு மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ கட்டுமான பணி இன்னும் முடிக்கப்படாமல் இருக்குது. பார்வையற்றோர் பிறந்த பிள்ளைகளை 1 or 2 தான் கல்விக்கு வருஷத்துக்கு என்னால் படிக்க வைக்க முடியுது. நன்மை எத்தனையோ இடங்களுக்கு செய்வீங்க. கர்த்தர் உங்களை ஏவினால்
நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். இதற்கென்று உதவலாம். எப்படி உதவ? இதில் 2 நம்பர், ஃபோன்பே, ஜிபே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒரு வேளை ஐயா நான் கணக்கு வைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு என்கிட்ட கேளுங்க. தனியாக அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது தாரேன். சுவிசேஷம் பண்ணி கொடுக்கணும் பிரதர், அதுக்கு தனி நம்பருக்கு தாரேன் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஐயா நாங்கள் பார்க்கணும் பிரதர், தாராளமாக வாங்க. உங்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு விரும்பினா காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே இந்த தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஒருவேளை இரவில் ஒரு டெலிவரி கொண்டு போகிறீங்க, திடீர்னு ஒரு இருதய வலி இருக்குது, அப்படிப்பட்ட நேரத்தில் தாராளமாக கூப்பிடுங்க. மற்ற நேரத்தில் இந்த 10லேருந்து 5க்குள்ளே கூப்பிடுங்க. நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்பவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான நாட்களிலே என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று கலங்குகிற அன்பு சகோதரர்களுக்காய், சகோதரிகளுக்காய், எத்தனையோ புருஷன்மார் என் மனைவி ஏன் என்னை புரிஞ்சுக்கல, எத்தனையோ மனைவிமார் ஏன் புருஷன் என்னை புரிஞ்சுக்கலன்னு சொல்லலாம். எத்தனையோ தாய், ஐயோ என் பிள்ளை என்னை புரிஞ்சுக்கலையே, நான் நல்லதுக்கு தானே சொல்றேன் என்னை தெரிஞ்சுக்கலையேங்களாம். ஐயா ஒவ்வொருவருக்கும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் புரிந்து கொள்ளக்கூடிய நாள் கண்டிப்பா உண்டு. அதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அன்பின் தெய்வமே, பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசியில் ஐயோ இந்த வருஷம் முழுவதும் நான் நம்பியிருந்தேன், ஒண்ணுமே நடக்காம போயிடுச்சேன்னு நினைக்கலாம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்ற பிரசங்கி வார்த்தையின்படி இந்த வருஷத்தின் கடைசியிலோட கர்த்தர் அற்புதம் செய்ய அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஒவ்வொருவருடைய கண்ணீரும் மாறட்டு, கவலையும் மாறட்டு. வரப்போகிற வருஷம் நீதிமொழிகள் 25 படி தூரத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த நீர் போல நல்ல செய்திகள் கிடைக்கட்டும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய், வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய், திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காய், படித்து வேலை இல்லாமல் இருக்கிற மக்களுக்காய், வெளியே சொல்ல முடியாமல் வியாதியில் அவதிப்படுகிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.